ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, ரேஷனில் வாங்கின கோதுமை அரிசியெல்லாம் அப்படியே தான் வச்சுருந்தேன். அது இன்றைக்கி வந்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி காய வைக்கணும். அந்த வேலை தான் மெயினான வேலை. மதியம் லஞ்சு செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வரணும். இன்றைக்கி பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து புலாவ் தான் வந்து பண்ணியிருந்தேன், தேங்காய் பால் சேர்த்து. இது 2 வேளையுமே சாப்பிட்டுக்க முடியாது. அதனால் காலையில் தோசையும் தேங்காய் சட்னி வந்து பண்ணியிருந்தேன். வெளியில் வந்து கொஞ்சம் கடைக்கு போகிற வேலையும் இருக்குது. அதனால் சரி, வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு சூடாக லஞ்சு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி லஞ்சு காலையில் வந்து செய்யலை. காலையிலே வந்து பால் எடுத்துகிட்டு ஒரு அக்கா கீரைன்னு கொண்டு வந்திருந்தாங்க. அதை சமையல் வேலை பார்த்துட்டு அதையே வந்து ஆஞ்சி வச்சிருவேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 9 கிட்ட ஆக போகுது. இப்போ முதல் வேலையாக வந்து இந்த கோதுமையை கழுவி நல்லா வந்து தண்ணி வந்து வடிகட்ட விடணும். அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டுட்டு காய வைக்கணும். காலையில் மிஷினில் வந்து துணி போட்டு விட்டுருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அதையும் போய் காய வைக்கணும். இன்றைக்கி வந்து இந்த கோதுமை வந்து கீழே போய் தாங்க வந்து கழுவ போகிறேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுங்களா, சரியான வெயில். காலையில் ஒரு 7:30 மணி போலலாம் நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது. மேலே போய் கழுவ முடியாது. கீழே கொஞ்சம் நிழலாக இருக்குது. இது காலையிலே கழுவுன்னு தான் வந்து பார்த்தேன், டைம் பத்தல. சரி, ஒரேடியாக வந்து பசங்களை விட்டுட்டு வந்து கழுவிக்கலான்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் வந்து போயிருந்தேன். கோதுமை புடைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு பாத்திரம், அந்த முறம் எல்லாமே பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு கீழே இறங்கும் போது கொண்டு வந்து வச்சாச்சு. ரொம்ப அலுப்பாக இருக்கிற அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் மேலேயும் போய் இந்த கோதுமை கழுவ மாட்டேன், கீழேயும் வர மாட்டேன். சிங்க்லேயே வச்சு கழுவிக்கிறது தான். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்ம பாத்திரம் வளர்க்க குளிக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்டி டேங்க்கு தான் வந்து போகும். எங்கள் ஏரியாவில் அந்த ட்ரைனேஜெலாம் வந்து கொண்டு வரலங்க. அது கொண்டு வந்துட்டோம்னா அந்த தண்ணியெலாம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த செப்டி டேங்க் எடுக்கிற லோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாகிக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாரி தான் வந்து நான் அந்த தண்ணிலாம் அதாவது யூஸ் பண்ணுற பாத்திரம் வளர்க்குற தண்ணி தவிர மற்றபடி யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அதில் டேங்க்குக்கு போகாத அளவுக்கு தான் வந்து பார்த்துக்கிறது. கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் இன்னும் நிறைய டஸ்ட்டாக தான் இருந்தது. அது புடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நல்லா கழுவ முடியும். இது 5 கிலோ கோதுமைங்க. இவ்வளோ கோதுமையும் வந்து ஒரே பாத்திரத்தில் கொட்டி கழுவுறதுக்கு அவ்வளோ பெரிய பாத்திரம் என்கிட்ட இல்லை. அதனால ஒரு 3 பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நான் நல்லா தண்ணி தெளிவாக வர அளவுக்கு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். கோதுமை நல்லா இருந்ததுங்க. அந்த மேலே அந்த குப்பை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மட்டும் தான் இருந்தது. கல்லெலாம் சுத்தமாக கிடையாதுங்க. நல்லா கல் அரைக்கிற வேலை வந்து இல்லை. நல்லா பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் கழுவுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கே கீழெல்லாம் நல்லா நிழலாக தாங்க இருக்கும். ஒரு 10 மணி போல் தான் இங்கே வெயில் வரும். இப்போவே வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. இதுக்கே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. ரேஷனில் என்னமோ அது சிம்மரை தொடர்ந்து 2 மாதம் கோதுமை போட்டுட்ருக்காங்கங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து கிடைக்கும் எனக்கு கோதுமை. ஆனால் அங்கே எப்போ போடுறாங்கன்னு வந்து தெரியவும் மாட்டேங்குது. சில சமயம் இல்லை, வரலன்னே வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து 2 மாதமாக வரதுனால நான் வாங்கிடுறேன். நான் ரேஷன் கோதுமை கூட வேறு எதுவுமே சேர்க்குறது கிடையாதுங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமாக வந்து கழுவி காய வச்சு வெறும் இதாக தான் அரைச்சி எடுத்துப்பேன். காலையிலே மாட்டுக்கு வந்து கைன் தண்ணியில் வந்து வச்சு விட்டுட்டுங்க, குடிச்சிச்சு. அது போகவே இல்லை, இங்கே தான் நின்றுட்டு இருந்தது. நான் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வர வரைக்குமே இங்கே தான் நிற்கிது. இன்னமும் இங்கே தான் நின்றுட்டு இருக்குது. இந்த கோதுமை கழுவும் போது கீழே சிந்துறது, அப்புறம் அந்த நம்ம வடிகட்டும் போது அந்த உண்மையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து செய்கிறதுலாம் அப்புறம் அந்த மாட்டுக்கு வச்சு விட்டுட்டு அது சாப்பிட்டுக்குச்சு. சில்கிங் காலையிலே வந்துச்சுங்க. வெறும் பிஸ்கட் மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு வெளியில் அனுப்பலைங்க. ஏன்னா 2 நாளாக குரங்கு வந்து வரல. இன்றைக்கி கோதுமை கழுவி காய வைக்க போகிறோம். ஒரு வேளை வந்து குரங்கு வந்தால் சில்கி கூப்பிடுமே அப்படின்ட்டு தான் வெளியில் விடலை. இந்த கோதுமை எது காய வைக்கிறதா இருந்தாலுமே அது குரங்கிட்டேருந்து வந்து அதை காப்பாற்றி காய வச்சு அதை எடுக்கிறதுக்குள்ளேயே நான் ஒரு வழி ஆகிடுவேங்க. இன்றைக்கி அதுமாரி தாங்க ஒரு வழி ஆகிட்டேன். குரங்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து நான் இன்றைக்கி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஆனால் வந்து கழுவிட்டுருக்கும் போதே வந்து குரங்கு வர சத்தம் கேட்டுடுச்சுங்க. ஆப்போசிட்டில் விரட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கஷ்டம்தான். இன்றைக்கி இந்த எப்படிலாம் அந்த கோதுமையை காய வச்சு எடுக்க போகிறேன்ட்டு எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு இன்றைக்கி. குரங்கு வந்துச்சாடி? ஐயோ, பெருசு பெருசாக வருது.
சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? இன்னும் இருக்கு பார், இன்னும் இருக்கு பார், சாப்பிடு. நீ வா, மேலே வா, தோசை சாப்பிட முடியும். மேலே போ, மேலே போ, தோசை சாப்பிடலாம். போ. ரெண்டு நாள் ஆளை பண்ண மாட்டீங்க. கரெக்டாக இன்றைக்கி காய போடுற நேரமாக பார்த்து வரீங்கலாம். ஹை, இங்கே வா, இங்கே உட்கார், உட்கார் வரேன், உட்கார் வரேன். உட்கார், தோசை விட்டு எடுத்துகிட்டு வரேன் இரு. கோதுமையில் தண்ணி நல்லா வந்து வடைஞ்சிச்சுங்க. இது மேலே காய வைக்கணும். குரங்கெல்லாம் வந்து ஓரளவு கொஞ்சம் போனதுக்கப்புறமா தான் போய் மேலே காய வைக்கணும். மேலே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தேன். கேட வந்து காஃபி வந்து குடிக்கிறதுக்கு பால் அடுப்பில் வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷினில் துணி போட்டிருக்கேன். ரெடியாக அது காய வைக்கும் போது நேற்றி போட்ட துணி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும். குரங்கு இல்லைன்னா அப்போ போய் கோதுமை காய வச்சுட்டு அதில் வந்து எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கணும். கீரை வாங்கி வச்சது அப்படியே இருக்குது, கீரை கிள்ளணும், மதியம் சமைக்கணுன்னுட்டு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தான் இருக்குது. பசங்களை ஸ்கூலில் கிளப்புறதுக்கு முன்னாடி வீட்டு வேலைகள் ஓரளவு எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சமையலும் ரொம்ப சிம்பிள் தான். புலாவ் மாரி தான் வந்து பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை இருந்ததுங்க, அதுங்களுக்கு வேக வச்சு காரம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். குரங்கு போனதுக்கப்புறம் தான் தாங்க மேலே வந்து இந்த கோதுமை காய வச்சேன். கையோட பச்சரிசி வந்து பழைய பச்சரிசி கொஞ்சம் இருந்தது, முன்னாடி வாங்கினது. இப்போ இந்த மாதம் வாங்கினது 1 கிலோ தான் வாங்கினேன். அதையும் கழுவி தான் காய வச்சுருக்கிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலம் மாவுக்கு தான். கொஞ்சம் கழுவி காய வச்சோம்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், அதுக்கு தான் வந்து அதையும் வந்து கையோட கழுவிட்டேன். காய வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் திருப்பி குரங்கு வந்துருச்சுங்க. அது கீழே வந்து நம்ம இது கழுவும் போது அந்த கோதுமை சிந்துனதெல்லாம் அந்த செடிக்கிட்டலாம் வந்து இருந்தது, அதை தான் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு வந்து மேலே வராத அளவுக்கு தான் வந்து பார்த்துக்கிட்டேன். பெரிய குரங்குலாம் மேலே வரலைங்க, கீழே இருக்கிறதே பொறுக்கி சாப்பிட்டுடுச்சிங்க. மேலே வராத அளவுக்கு பார்த்துட்டேன். நம்ம வீட்டுக்கு ரெகுலராக வருவாங்க இல்லைங்களா 2 ட்விங்ஸ் மாரி ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மட்டும் மேலே வந்துட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா நான் ஏதாவது வந்து கொடுத்தோம்னா அதை வாங்கி சாப்பிடாம வந்து போகவே மாட்டாங்கங்க. அப்படி நான் உள்ள கதவு சாத்திட்டு இருந்தாலுமே அந்த கதவில் அந்த லாக்கு வந்து தட்டுற சத்தம் மாரி எனக்கு கேட்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுங்க 2 வந்து இருக்கும். அது 2 கீழே தான் கோதுமை சாப்பிட்டுட்டு இருந்தது. மற்ற பெரிய குரங்குலாம் வந்து அதுங்களை சாப்பிட விடல. அப்புறம் அது 2 மேலே வந்துச்சு. வந்தது அதுங்க 2த்துக்கும் நான் எதுவுமே வந்து கொடுக்கலங்க. கொடுத்தோம்னா மற்ற குரங்கு எல்லாம் மேலே வந்துடும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். மேலே வேறு நம்ம கோதுமை காய வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்த 2த்தையும் அதையும் வந்து விரட்டி விட்டுட்டேன். இந்த சில்கி வந்து பார்த்திங்கன்னா இது குரங்குலாம் வந்தால் கத்துன்னு வந்து பார்த்தா கத்தவே இல்லைங்க. அதுக்கு கூட சேர்ந்துட்டு சுற்றிட்டு தான் நின்றுட்டு இருந்தது. திருப்பி குரங்கு வந்ததுமே ஒரு 1/2 மணி நேரம் இதுங்கள்ட்ட தாங்க போராடிட்டு இருந்தேன், மேலே போகாத அளவுக்கு. இருந்தாலும் வந்து அப்பப்போ மேலே போய் பார்த்துட்டு தாங்க இருந்தேன், எங்கள் பின்னாடி சைடாக வந்து மேலே வந்துருமோன்ட்டு. இன்றைக்கி மேலேயும் கீழே ஏறி ஏறி இறங்குறதுல ஒரு வழி ஆகிட்டேன். கம்புலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், வந்தீங்கன்னா அவ்வளோதான். இதான் வருது பார்த்தியா, ட்விங்ஸ் வந்துச்சு, ஃப்ரெண்டு வந்துச்சு. இது வந்தாலே போகாதுங்க அவ்வளோ சீக்கிரம். நான் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அது போகும். கை கொடுத்தா தான் நான் போகிறேன். கை கொடு, கை கொடு, கை கொடுத்தா தான் நான். குட் பாய், குட் கேர்ள். பாயா நீனு கேளா? கை கொடு, கை கொடுத்தா தான் உனக்கு நான் ஸ்நாக்ஸ் தருவேன். கை கொடு. அதான் கோதுமை வாயில் வச்சுருக்கேன். அங்கே என்ன பார்க்குறேன், நான் கை கொடுன்னு சொல்கிறேன். கை கொடு. ஏன் பயந்துட்டு வரேன்? நான் எதுவும் பண்ண மாட்டேவா? நான் இப்போ உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ கொடுத்தனா உனக்கு எல்லாம் மேலே வந்துடுங்க. நீ அப்புறமா பொறுமையாவா? குரங்கெல்லாம் வந்து விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க பொறுமையாக தான் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சமையல்.
எங்கள் 2 பேருக்கு தானே எதுக்கப்புறம் சாம்பார்லாம் வச்சுக்கிட்டுன்ட்டு பீன்ஸ் இருந்தது. அதனால் பீன்ஸு வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு பாசிப்பருப்பு அதிகமாக போட்டு அது ஒரு தொக்கு மாரி, அதாவது பொரியல் மாரிலாம் இல்லாமல் கொஞ்சம் தொக்கோட்டம் பண்ணி அதில் சாதம் போட்டு கிளறி கொடுத்தோம்னா சாதம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் இருந்தது, கொஞ்சமாக தயிர் சாதம் கிளறிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இது கம்பு வந்து கூழுக்கு வந்து ஊற வச்சுருக்கிறேன். இது நைட்டு தான் வந்து கூழ் கிண்டணும். இன்றைக்கி வெறும் கம்பு போட்டு தான் வந்து கூழ் பண்ண போகிறேன். அடுப்பில் வந்து சாதம் வெந்துட்டுருக்குது. இன்னொரு அடுப்பில் வந்து பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குது. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை வந்து கிள்ளணும். அதுக்கு முன்னாடி வந்து மிஷினில் போட்டிருந்த துணியை போய் மேலே காய வைக்கணும். காய வச்சுருக்க துணியை எடுத்துகிட்டு வரணும். ஒரு தடவை வந்து கோதுமை கலர் விட்டுட்டு வந்தோம்னா அது நல்லா காஞ்சிடும். நல்லா சரியான வெயில் அடிக்குதுங்க. ஒரு 2 மணி நேரத்தில் நல்லா வந்து காஞ்சிடும் நல்லா சூப்பராக. எடுத்துகிட்டு வந்த துணியை கையோடவே வந்து மடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து போட்டுட்டோம்னா கடந்துரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு துணியை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கீரை கிள்ளினேன். சமையல் வேலை பார்த்துக்கிட்டு தாங்க இந்த வேலையை வந்து பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு 2 வேலையும் ஒரே டைம்லிங்கில் வந்து முடிஞ்சிடும். கீரை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிக்கலான்ட்டு தான் இன்றைக்கி கீரை வந்து நான் செய்யலை. அது கிள்ளி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். பீன்ஸ் சாதம் தான் வந்து கலரே இருந்தேன். அந்த பீன்ஸ் பொரியலில் கொஞ்சம் வந்து தொட்டுக்கிறதுக்கு தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கிட்டேன். முட்டை இருந்தது வேக வச்சுருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்து தான் வந்து நான் அதுக்கப்புறம் தான் பொறுமையாக சாப்பிட்ணும். நல்லா சரியான வெயில். எங்கள் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அங்கே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வந்து போவேன். மேலே காய்ச்சிட்டு இருந்த கோதுமையை எடுத்து அந்த வச்சுட்டு தாங்க அதுக்கப்புறம் வந்து கிளம்புனேன். ஏன்னா குரங்கு வந்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் பயம். ஓரளவு காஞ்சிச்சு. நாளைக்கு சும்மா ஒரு 1 மணி நேரம் வெயில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதாவது காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்க வேண்டியதான். அவங்களுக்கும் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து நானும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். ஏன்னா காலையிலேருந்து வந்து கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் தான் வந்து போயிட்டு இருந்தது. இன்றைக்கி இந்த விளாக் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்.